2025ல நீங்க ஹோண்டாவோட லிவோ ஆல்ரெடி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டியை நீங்க வாங்கலாமா வேண்டாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹோண்டா லிவோ நம்ம ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப். ஆமா, இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 109.51 சிசி, 8.67 பிஹெச்பிய 7500 ஆர்பிஎம்லையும் 9.3 NM டார்க்க 5500 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த இன்ஜின் வைஸ் ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது ஜாப்பனீஸ் இன்ஜின். ஆக்சுவலா இந்த இன்ஜின் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு உண்மையா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இது நம்ம கம்யூட்டர் பைக்கு, நம்ம சிட்டிக்குள்ள ஃபேமிலி யூசேஜ்க்கு தான் நம்ம யூஸ் பண்றோன்றப்போ உண்மையாவே நல்லாவே இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹைவேல ஒரு 60-70 வரைக்குமே நான் ஒரு ட்ரை பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் போகுது. அதுக்கு மேலே போனால் ஒரு ஸ்லைட்லி வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. மற்றபடி இந்த வண்டிக்கு இதுவே போதுமான அளவு தான். நிஜமாவே சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையாகவே இந்த இன்ஜின் செட்டப் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் புது மாடலை சொல்லுங்கன்றீங்க. புது மாடலை அதிகபட்சமாக இப்போ அந்த OBD2ன்னு சொல்கிறாங்க இல்லையா, 2Bன்றாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஆக்சிஜன் சென்சார் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது, சேம் செட்டப்பாக தான் இருக்கும். என்னன்னா புது வண்டியில இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு சென்சார் ஆட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரதான் போகுது. நான் அதனாலதான் உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லுவேன். செகண்ட், இதோடைய லுக் வைஸ் சப்ஜெக்டிவ் லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பர்டிகுலரா லைட்டா மஸ்குலரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது, இதுக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளெண்டரு, பிளாட்டினா, CD100 அதை காட்டிலும் இதுல லுக் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இது ஒரு கம்யூட்டர் பைக். இதுல மெயினா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா இதோடைய கம்ஃபர்டபிள் எப்படி இருக்கு, சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா உண்மையாவே நல்ல இம்ப்ரெஸ் ஆன. ஏன்னா அந்த அளவு இருக்குன்னு சொல்லலாம். சீட்டிங் கம்ஃபர்டபுள். நீங்க உங்க ஒய்ஃப் இல்லை நீங்க உங்க அம்மா அது மாதிரி யாராச்சும் உட்காந்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு பக்காவா இருக்குன்னு சொல்லலாம். சீட்டிங் குஷனிங்குமே நல்லா இருக்கு. அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் வைஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோப்பிக்கும் பேக்ல வந்து ஹைட்ராலிக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இது போதுமான அளவு இருக்கு. ஏன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு வேற அந்த பம்போ அது மாதிரி பெருசா எதுவும் தெரியல. ஒரு அழகா வந்து ஃபேமிலிக்கு சூட்டபிளா தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் வைஸ் சொல்றேன். மெயினா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மைலேஜ் எவ்வளவு தருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மைலேஜ் 65 to 75, 78 கூட தாராளமா தரலாம். மைலேஜ் உண்மையாவே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு இதோடைய மைலேஜ். 9 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர் வந்து ரிசர்வும் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இதோடைய டயர் கிரிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 தான் கொடுத்துருக்காங்க. இது சிட்டி யூசேஜுக்கு நல்லாவே இருக்கு. நான் வச்சுட்டு இருக்கிறது டாப் வேரியன்ட், ஐ மீன் வந்து டிஸ்க் வேரியன்ட். உங்களுக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 வந்து ஒவ்வொரு டீலர்ஷிப் வந்து கண்டிப்பாக மாறும். இதோடைய கிரிப்பு, இதோடைய பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது நான் வந்து மழை டைம்லையுமே ஓட்டி பார்த்தேன். பில்லியனை வச்சு நார்மலாக இருக்கு, ரொம்ப சொல்ற அளவுலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் பைக் அந்த செக்மெண்ட்டுக்குள்ள பார்க்குறப்போ நல்லாவே இருக்குன்னு சொல்றேன். பிரேக்கிங் பைட்டுமே ஒரு மீடியமா இருக்கு, ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லலை. நான் ஆல்ரெடி ஜூபிட்டர்ல ரொம்ப ஒரு மாறி இருக்குன்னா அந்த அளவுலாம் கிடையாது. இதுல நல்லா இருக்கு. அவங்க கொடுத்த அந்த பிரேக்கிங் சிஸ்டம் ஓரளவு நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு CBS-ஓட தான் வரப்போகுது. ரெண்டாவது பேக்ல ட்ரம் தான், ஃப்ரண்ட் தான் உங்களுக்கு டிஸ்க் வரும். ஸோ பிரேக்கிங் பைட் ஓகே நல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதோடைய கர்வ் பைட் பாத்தீங்கன்னா 112 கிலோ தான். ஸோ ரொம்ப லைட்டரா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பைக் தான் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டராக இருக்கும். ரெண்டாவது சீட் ஹைட்டுமே 790 mm தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட் ரைடாக இருந்தீங்கன்னா ஓட்டி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டலிங்க்கு. வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm, எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கில் தட்டலை, தைரியமாக ஓட்டலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. பில்லியனை கூப்பிட்டு போகிறப்பையும் சரி, ஃபேமிலி கூட போகிறப்பையும் சரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய இஷ்யூவாகவே இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக விடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 to 1000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இல்லைனா 15 to 30 நாளுக்குள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சர்வீஸ் சென்டர் வந்து கண்டிப்பாக என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து சர்வீஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிடா, அதெல்லாம் சொல்றது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எங்கடா நெகட்டிவ் அப்படின்னா, சரி வாங்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நெகட்டிவ்க்குள்ள போகலாம். முதல் இஷ்யூவா இதோடைய கியர் சிஸ்டம் இஷ்யூ. என்னடா இது அப்படின்னா, ஆமா நீங்க கியர் போடுறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், கல்லு மாதிரி இருக்குது.
நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்கலாம். புது வண்டியிலுமே அந்த இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். இதுவே இன்னொரு வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்குது. பட் இது காமன் கம்ப்ளைண்டாக இருக்குது. நிறைய கஸ்டமர் வந்து இதை தான் சொல்கிறாங்க, கியர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. மஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுக்கிறப்போ ஆல்ரெடி எல்லா டைமும் சொல்கிற மாதிரி நீங்கள் வண்டி எடுக்கிறப்போ ஒன்ஸ் கிளியராக செக் பண்ணி எடுங்க. மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த இஷ்யூ எல்லா வண்டிகளுக்கும் கிடையாது, சில வண்டிகளுக்கு தான் இந்த இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இன்னொன்று வருதுன்னா ஹெட்லைட் ப்ராப்ளம் வருது, ஈஸியாக ஃபியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுவுமே நீங்கள் மஸ்ட்டு செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னுடைய பர்சனலாக ஒரு நெகட்டிவான எதிர்பார்த்தது அதோடைய குவாலிட்டி. ஆமாம், குவாலிட்டி கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, நிறைய கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னா அதோடைய வந்து பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகுது அப்படின்றாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வண்டியில் மெயினாக டவுட்டாக இருக்கிறது வண்டி டிஸ்கண்டினியூவா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக ஆமாம் அண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிஸ்கண்டினியூ ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்குது. இந்த வண்டி செல்லிங்கும் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஆம்பூர் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு 1,13,600 வருது. இன்றைக்கி டேட்டுக்கு சொல்கிறேன் ஆன் ரோடு டாப் வேரியண்ட்டு. அப்படின்றப்போ அந்த ப்ரைஸுக்கு ரைவல் நிறையா இருக்குது இந்த வண்டிக்கு. இதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூவும் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரீசேல் போகிறதே கஷ்டம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி டிஸ்கண்டினியூவெலாம் ஆகலை, லைவில் தான் இருக்குது. பட் செல்லிங்கும் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு கம்மி. கம்பேர் பண்ணுறப்போ உதாரணத்துக்கு இதே ஹோண்டாவில் நம்ம யூனிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமிடியட்டாக உங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ அது மாதிரி வந்துடும். பட் இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும். ரெண்டாவது, ஆர்டர் பண்ணி வரத்துக்குமே உங்களுக்கு 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே தான் ஆகும். ஸ்பேர் அவைலபிலிட்டியுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு இந்த வண்டியில் வந்து அதிகமாக சேல் ஆகுமா, இது ரீசேல் வேலை போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது அப்படி கிடையாது. கஸ்டமரோட வாண்டட் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு ரீசேல் வாங்குறவங்க விற்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் எடுத்து போட்டு பண்ணுறனால அவங்க ஈஸியாக வந்து வாங்கி விற்றுருவாங்க. பட் இந்த வண்டியெல்லாம் லைக் பண்ணி தான் வருவாங்க, ஏன்னா ரொம்ப ரேரு. இதை வாங்கிறதுக்கு நான் அந்த வண்டி வாங்குறேன்னே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இது ரீசேல் வேல்யூ சுத்தமாகவே கிடையாது. வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், வந்து புதுசாக எடுக்கணும், நம்ம ஸ்ப்ளெண்டரோ நம்ம யூனிக்கானோ அது மாதிரி வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ட்ரை கொடுங்க. பிகாஸ் நீங்கள் இதே ஸ்டேஜில் இப்போ போயிட்டு இருக்க ஸ்டேஜில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியுமே டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஸோ அந்த அளவு தான் சேல்ஸ் இருக்குது. பட் வண்டி வைஸ் லுக்குமே நல்லா தான் இருக்குது. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஓவராலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக மற்ற வண்டிங்களுக்கு ஆஃபர் வைஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை, நல்ல வண்டி தான். பட் அந்த ப்ரைஸுக்கு ரைவல்ஸ் நல்லாவே காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதையுமே யோசிச்சுக்கோங்க. சரி, ஃபைனலாக நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் அதுதான் லாஸ்ட்டில் பேசலான்னு இருந்தேன். ஓவராலாக நீங்கள் நிறைய வண்டி போடுறீங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்றீங்க. ஸ்கூட்டியோட கம்பேர் பண்ணி எந்த வண்டி எடுக்கலாம், யாருக்கு எந்த வண்டி சூட் ஆகுன்றத கிளியராக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.